ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அரசியல முக்கியமா நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்தில் நடந்த நல்ல சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான். என்ன கேட்டீங்கன்னா, அசிங்கப்பட்டான் ஆட்டக்காரங்கிற மாதிரி திமுக நல்லா போயிட்டு சட்டமன்றத்தில் போயிட்டு மொக்க வாங்கிட்டு வந்திருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, காலையிலே கிளம்பிட்டாங்க, எங்களுடைய எதிர்ப்பு நாங்க காட்டுவோமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையில ஃபுல்லா கருப்பு பேஜ், வாயை துறங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம பதவிகள் முழுக்க வீரவசனங்களா, அதாவது முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக வாயை துறங்க சிஎம், கதல் சத்தம் கேட்குதா சிஎம், சின்ன பெண்கள் இங்கே, சிங்க பெண்கள் இங்கே, மாஸ்டர் வாயில பிளாஸ்டர், அதாவது திரையில ஹீரோ தரையில வில்லன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல, மொக்கையா வீர வசனங்கள் நினைச்சுக்கிட்டு அந்த பதாகைகளோட நின்று எதிர்ப்பை காட்டிட்டு இருந்தாங்க. சரி, பயங்கரமா இன்னைக்கு ஒரு அமுல் திமிழ் நடக்க போகுது சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தோட ஆளுநர் உரை. ஆனா அங்க போயிட்டு முழுக்க திமுக மொக்கெல்லாம் வாங்கியிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, ஆளுநர் உரையை இன்னைக்கு ஆளுநர் அப்படி கரெக்டா எந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஒரு புதல் கூட இல்லாம சரியா வாசிச்சாரு. அதே இங்க மூஞ்சி ஃபுல்லா கருகி போச்சு. ஏன்னா இவங்களுடைய ஆட்சியில எப்பவுமே ஆளுநர் உரைங்கிறது பாத்தீங்கன்னா, அவரு கண்டிப்பா அவர் கொடுக்குற உரையை ஒழுங்கா வாசிக்க மாட்டாரு. அது நிறைய குறைய சொல்லுவாரு, அதை வந்து திருத்துக்கன்னு சொல்லுவாரு. ஸோ இப்ப எதுவுமே இங்க நடக்கல. அதுதான் இங்க மூஞ்ச கரிய பூசின மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு முழுக்க வெளியில வந்துகிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா, அதாவது ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது அப்படி கேட்டு செயல்படுறாரு. அதாவது இது வந்து பார்க்கும்போது பாஜகவுக்கும் இவங்களுடைய இந்த லிங்க் வந்து நல்ல வெளிப்படையா தெரியுது. அதனாலதான் ஆளுநர் அப்படியே வாசிக்கிறாரு. தமிழ கட்சிகளுக்கு என்ன சொல்லிச்சோ அவங்க கட்சியோட அப்படியே செயல்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பரப்ப, அதாவது பிஜேபி தேவக்கம் கூட்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுக்குதான் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, அதாவது நீங்கெல்லாம் இதை பத்தி பேசலாமா? அதாவது உங்களுடைய ஆட்சி காலத்துல ஆளுநர் அதை வந்து ஒழுங்கா வாசிக்கல, அதாவது குற்றம் காட்டாருன்னா நீங்க நடந்துக்கிட்டது எப்படி? உங்களுடைய அரசியல் முழுக்க முழுக்க மக்களுக்கான அரசியலே கிடையாது. அதாவது நம்ம வந்து பிஜேபி எதிர்ப்பு, இதை மட்டுமே மக்களிடையே முன்னிறுத்தணும், அப்பதான் சிறுபான்மை ஓட்டுகள் நம்ம வாங்க முடியும் அப்படின்ட்டு ஒரே அரசியல், இந்த மத அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் அதுக்காக வரல, இந்த மக்கள் தான் எனக்கு முக்கியம். அதாவது நான் வந்து முழுக்க முழுக்க கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றேன், அது ரைட்டு தான். ஆனா இந்த மக்கள் நல்ல அக்கறை கொண்டு மத்திய அரசாங்கம் நட்புறோட, அதாவது இணக்கமா செயல்படுறேன் அப்படிங்கறத தெளிவா வெளிப்படையா அறிவிக்கிறது. உங்களுக்கு புரியுது இல்ல? அதாவது எடுத்ததுக்கெல்லாம் நான் வந்து எதிர்ப்பு காட்டுறேன் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் நினைக்கல. அதனாலதான் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் ஆளுநர், அவங்களுடைய செயல்பட இருக்கக்கூடிய ஆளுநர் கூட கரெக்டா இணக்கமா மக்கள் பிரச்சனைகளை ஒன்னா செயல்படுறாங்க. இது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. இது மக்களுக்கு புரியுது. இப்ப எல்லாமே நேரடியில பாத்துட்டு இருக்காங்களா, மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த எதிர்கட்சிகளுக்கு உள்ளுக்குள்ள அப்படி எரியுது, என்னடா இது ஆளுநர் ஒரு பிரச்சனையும் கொடுக்கல, நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மட்டும் இல்லாம சபாநாயகர் அவரோட உரையில நல்ல கழி ஊத்தினா பாருங்க. அதாவது போன 5 வருஷம் திமுக ஆட்சியில தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய திறனச்ச நிர்வாக திறமையால கடன் இந்த அளவுக்கு 13 லட்சம் கோடி அளவுக்கு கடன் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இருந்த ஆட்சியில இல்லாத அளவுக்கு இந்த 5 வருஷத்துக்கு மட்டும் இவ்வளவு கோடி ரூபாய் கடனா இருக்கு. சோ அப்படின்னு சொல்லி அவங்க திறனச்ச நிர்வாகத்தை கேவலப்படுத்தினார். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த போதை கலாச்சாரம் இவ்வளவுக்குள்ள மேலோங்கி இருக்குல்ல, இப்போ அதுக்கும் இந்த போன கடந்த 5 வருஷத்துல இந்த போதைக்கு எதிரான எந்த ஒரு திறனான செயல்பாடும் இங்க பண்ணல. அதுதான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு அதையும் போட்டு பொழுது முக்காவாசி நேரம் பாத்தீங்கன்னா திமுகவே கழுவி ஊத்தினாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. சரி, இந்த திமுக கட்சிக்காரங்க எதிர்க்கட்சி தலைவர் எல்லாருடைய இந்த ஃபேஸை க்ளோஸ் அப்ல காட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு பயங்கரமான டி, அதாவது வீரவசனம் பேசிட்டு சட்டமன்றத்தில் போயிட்டு கடைசியில மொக்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. மொக்க வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இப்போ ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா இணக்கமா செயல்படாரு, பிஜேபிக்கும் தேவைக்கும் லிங்க் இருக்கு அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கதையை விட்டு ஆரம்பிச்சாச்சு. வேற என்ன பண்ண முடியும்? மொக்க வாங்கிட்டாச்சு. வேற வெளியில போய் நம்ம ஏதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒன்று பரப்பணும்ல, அதுக்காக கங்க கட்டி கிளம்பிருக்காங்க. அப்புறம் இன்னொரு செய்தி கொண்டு வராங்க. என்ன கேட்டீங்கன்னா, மரபை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதான் ஒன்றும் புரியவே இல்லை. என்ன மரபை மீறினாங்க? அதாவது தேசிய கீதத்தை 2 தடவை பாடிட்டாங்க அப்படிங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? தமிழ் தாய் வார்த்தை தான் முன்னாடி பாடணும், தேசிய கீதத்தை பின்னாடி பாடணும் அப்படின்னு தான் தமிழ் பின்னோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை கொடுத்தாங்க. அதை இன்னைக்கு சரி பண்ணியாச்சு. அதாவது ஆளுநர் இருக்கும்போது கூட தமிழ் தாய் வார்த்தை முதல்ல பாடப்பட்டுச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும். சோ நம்முடைய தமிழ்நாடு தமிழ் மண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்தாச்சு. இதுல தேசிய கீதத்தை 2 தடவை பாடினா 3 தடவை பாடினா அது நம்மளுடைய நேஷனல் ஆந்தம் தானே. அப்ப உங்களுக்கு நாட்டு பச்செல்லாம் கிடையாதா? இதுல என்னையா பிரச்சனை? தேசிய கீதத்தை 2 தடவை பண்ணல, இப்ப உங்களுக்கு என்ன வந்துட்டு? நம்முடைய தமிழ் தாய் வார்த்தை முதல்ல பாடினாங்களா இல்லையா, அதைத்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு மரபை மாத்திட்டாங்களா, தேசிய கீதத்தை 2 போய் பட்டாங்களாம். அப்ப நீங்களா இந்தியர்கள் கிடையாதா? உங்களா தேசபட்சி கிடையாதா? இன்னொரு பிரிவினைவாதம். ஏதாவது ஒண்ணு விமர்சிக்கணும். நான் கேட்கிறேன், ஆளுநர் கூட அவங்க இணக்காம போயிட்டாங்களா? இல்ல இதெல்லாம் பத்தி நீங்க பேசலாமா? சிரிப்பு தான் வருது. அதாவது இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மோடிக்கு எதிராக பாத்தீங்கன்னா கருப்பு பேட்ச் தான், கருப்பு கொடி தான், கருப்பு பலூன் தான் எவ்வளவு பறக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆளுங்கட்சி ஆன உடனே மோடி வரான்னு தெரிஞ்ச உடனே ஏர்போர்ட்டுக்கே போயிட்டு எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். அதுல கொடை வெள்ள கொடையை பிடிச்சிட்டு இவருடைய தலைவர் மு க ஸ்டாலின் போயிட்டு பிரதமர் மோடி எல்லாம் வரவேற்றாரு. சோ நீங்க வந்து பேசுறீங்க அதாவது இணக்கமா போயிட்டாங்க பிஜேபி கூட. உங்களை மாதிரி நேரத்துக்கு நேரம் அவங்க நடிக்கல, அவங்க வெளிப்படைத்தன்மையோட இருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். அதுல விஷயத்துல நம்ம பாராட்டணும்.
ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மாநில கட்சிங்கிறது மத்திய அரசாங்கத்தோட வந்து நட்புறோட இருக்கணும். அதாவது எதுல தேவையோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இணக்கமா செயல்பட்டாதான் மக்களுக்கு தேவையான நிதிகள் கரெக்டா வரும். நம்ம வந்து சிறப்பான ஒரு ஆட்சி நடத்த முடியும். மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ண முடியும். அதை விட்டுட்டு சும்மா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது உங்க கட்சி ரீதியா அரசியல் ரீதியா விமர்சனங்கிறது வேற. மத்தபடி யார் மத்தியில் ஆட்சி பண்றாங்களோ அவங்களுடைய இணக்கமா செயல்படுறது மாநிலத்துக்கு உண்டான எல்லாமே கரெக்டா வரும். நீங்க சும்மா அவங்களுடைய முறைச்சிட்டே இருந்து ஒரு சீனை போட்டுக்கிட்டு, அதாவது நம்மளுடைய ஆட்சி தான் தமிழகத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபி வெறுப்புங்கிறத மட்டுமே காட்டி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் தெளிவா இருக்காரு. எங்க எதிர்க்கணுமோ அங்க எதிர்க்காரு, எதுல விமர்சிக்கணுமோ அங்க விமர்சிக்காரு. மத்தபடி தெளிவா நம்ம இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுறோம், அந்த நல்லது பண்ணா மத்தியில் இருக்கவங்க இணக்கமா செயல்பட தான் முடியும். வேற என்ன, அது தெளிவா பண்றாங்க. இது உங்க கண்ணுக்கெல்லாம் உறுத்துமே உடனே பாத்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டு வச்சிருக்காரு, பிஜேபி கூட ஒரு கூட்டணி அப்படின்ட்டு நீங்க என்ன வேணா கதறுங்க. ஆனா இன்னைக்கு நல்லா முக்க பண்ணி விட்டாங்க. அந்த வகையில் எனக்கு சந்தோஷம். கதறவும் கதறிட்டே இருக்கட்டும். இதுல இன்னைக்கு அடுத்த கட்டமா நான் எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் இருக்காருல்ல, அவர் இப்ப ரீசெண்டா அவர் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னை வந்து பெரிய ஒரு பில்டப், தன்னைத்தானே பில்டப் பண்ணி பார்ப்பீங்களா, அதுக்கு ஒரு நல்ல பேரோட உண்டு. அந்த பேரெல்லாம் நான் சொல்ல வரும்ல, அதுல நிறைய விஷயங்கள். அதாவது என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, அன்னைக்கு கூட பாக்குறேன், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் 108 இடங்கள் தான் பிடிச்சாரு. மக்கள் இந்த தமிழை வச்சு கலத்தை தான் ஆட்சி அமைக்க நினைச்சிருந்தா விஜய் அவர்கள் முதலமைச்சராக நினைச்சிருந்தா 120 இடங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ மக்கள் இவங்களெல்லாம் முதலமைச்சராக நினைக்கவே இல்லை. ஸோ இவங்க வந்து ஒரு தனிப்பெருங்கட்சியா இருக்குன்னு தான் நினைச்சிருக்காங்க தவிர இவங்க வந்து ஆட்சி அமைக்க நினைக்கல. அதனாலதான் மக்கள் இந்த 108 இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி நினைச்சிருந்தா 120 இடங்கள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அதாவது தமிழை வச்சு கழகம் ஆட்சி அமைக்கிறது நாங்க தான் காரணம். நாங்க திமுக கட்சியில் ஜெயிச்சிருந்தாலும் நாங்க நினைச்சனாலதான் இன்னைக்கு அவர் ஆட்சியில் உட்காந்துருக்காரு, நாங்க தான் அவளை முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுறாருங்க. எனக்கு இவரை பேச்செல்லாம் பார்க்கும்போது இப்போ அவர் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இவரு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுலயுமே இல்லாம இவர் கீழே உள்ள ஒருத்தர் அமைச்சராக இருக்கார்ல, அதுவே இவருக்கு பிடிக்கல நினைக்கிறேன் பொறாமையில. அதனால இப்ப வந்து ஒரே முரண்பட்ட பேச்சு தான். இப்ப இவருக்கு உண்டான மரியாதை அவர் கட்சியில இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அவர் பின்னாடி இந்த சமூகமே அவர் மக்களே இவர் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா தமிழை வச்சு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே ஊட்ட ஓடிட்டு இருக்காரு. அதுல வந்து ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமா பேசுறாம நினைச்சிட்டு பேசுறாரு. அதான் நம்மளுக்கு காண்டேருது. என்ன கேட்டீங்கன்னா, இப்ப அடுத்தாப்புல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதான் கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா பார்த்தேன், அதாவது திருமாவளவன் அவர்கள் டெல்லியில போய் இறங்கின உடனே அங்க உள்ளவங்களாம் திருமாவளவனை பார்த்து வாங்க கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்களாம். அதை இவரே சொல்லிக்கிறாரு. அதாவது என்ன பார்த்து எல்லாரும் கிங் மேக்கர்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம அரசனாகட்டாலும் நாம மத்தவங்கள பார்த்தீங்கன்னா அரசனாக அறிநிலை அமர வைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையோட நம்ம கட்சி இருக்குல்ல விசிக்க. அதனாலதான் நான் என்ன பார்த்தோன்னு எல்லாரும் கிங் மேக்கர்னு சொல்றாங்க அப்படின்னு இவரே பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே பீத்தி கொண்டு பேசுறாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு சில கேள்வி கேட்கணும். அதாவது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கிங் மேக்கர்ங்கிற பட்டம் எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் மட்டும் தான் இருக்கு. அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்களா கிங் மேக்கர்ங்கிறது நீங்களே உங்களை யாரும் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அப்படி நீங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசனாக்கி அறிநிலை அமர வச்சிட்டீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுயநலவாதி, ஒரு அரசியல்வாதி. எங்க யார் ஜெயிக்காரோ ஜெயிக்கிற பக்கம் போய் ஒட்டிக்கிறது. இதுக்கு பேரா பாத்தீங்கன்னா கிங் மேக்கர். கிங் மேக்கரை கேவலப்படுத்துறீங்களே மிஸ்டர் திருமாவளவன். ஏன் எதுக்கு என்னத்த சொல்ல. அதாவது இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய உண்மையான முகத்துல கிழிஞ்சு போனதுனால இவரு பின்னாடி இருந்த அந்த சமூக மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறுவா இவரை போய் தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து உண்மையிலே மக்களுக்கான அரசியல் பண்ணல, முழுக்க முழுக்க ஒரு சுயநல அரசியல் பண்றாங்க புரிஞ்சுக்கிட்டு முழுக்க தமிழை வச்சு பழகம் போயிட்டாங்க. ஸோ இவரே பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே நாளுக்கு ஒரு மேனியா, அதாவது பொழுது வண்ணமா வந்து ஒரு மாற்றி மாற்றி உருட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின்னு முரணா உருட்டிகிட்டே இருக்காரு. ஸோ இப்படியே காலந்தள்ள வேண்டிதான் பேசிக்கிட்டு வேற என்ன பண்ண முடியும். மக்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, மக்கள் தெளிவாயிட்டாங்க. அதாவது விஜய் அவர்கள் இந்த அரசியலில் வந்ததுலேயே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன, நிறைய பேர் முகத்திலே கிளி தொங்க விட்டுருக்காரு. அதை முதல்ல நம்ம பாராட்டி தீரணும். அந்த வகையில் முதல்ல முகத்தில் கிழிஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் திருமாவளுடைய முகத்துல தான். அதனாலே பாத்தீங்கன்னா இப்படியே புலம்பிட்டே திருறாரு மனுஷன். யாருமே அவர் பேச்சை கேட்கற மாதிரி இல்லை, ஆனால் அவர் புலம்பிட்டே அழைக்கிறாரு. அதான் நம்மளுக்கு காமெடியா இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.